அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் ஈச்சனாரி. இங்கே வந்து ஏதாவது விநாயகர் கோவிலில் ஏதோ வேண்டுதல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல சிதறு தேங்காய் போடுவாங்க. காலையில் நேரத்தில் வந்தோம்னா பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களாமா. வாங்க அப்படியே கோவிலுக்குள்ளே போவோம். முன்னாடியே விநாயகர் இருக்காரு. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா கோவை மாநகரத்தில் பாலக்காடு பைபாஸ் இதுலேருந்து நேராக போனால் பாலக்காடு, இந்த பக்கம் போனால் நம்ம திருப்பூர் அப்படி நம்ம பல்லடம் வந்த வழி. ஓகேங்களா, இப்போ நம்ம ஈச்சனாரி கோவிலுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈச்சனாரி கோவில் 12 கிலோமீட்டரு. அதுதான் வந்து இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரை வந்து ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்காக நம்ம ஃபேமிலியோட 2 காரில் வந்திருக்கோம். ஜாலியாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஈச்சனாரி கோவில் முடிஞ்சால் வந்து ஈசா யோகா சென்ட்ரு, அப்புறம் நம்ம பாட்டியோடைய பழமையான கோவில் ஒன்று இருக்குது, நம்ம பாட்டியோடைய சொந்த ஊர். அங்கேயும் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ வேறு லெவலில் வரும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஈச்சனாரி விநாயகர் கோவில். ஈச்சனாரி விநாயகர் கோவில் நிறைய பேருக்கு தெரியும். கோவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஹாய். ஓகே, கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம ட்ராவலிங் பண்ணி இங்கேருந்து 12 கிலோமீட்டர் ஈச்சனாரி விநாயகர் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். அங்கே போய் கோவில் டூரெல்லாம் பார்க்கலாம். ஃபைனலி ரீச்டு கோயம்புத்தூர் ஈச்சனாரி விநாயகர் கோவில். பாருங்கள், விநாயகர் கோவில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸில் சூப்பராக பாலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விநாயகர் கோவில். அதே மாதிரி இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருப்பார், நல்லா உயரமாக அகலமாக சூப்பராக இருப்பார். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம இப்படியே வந்து கோவிலுக்குள்ளே போய் பேசலாம். ஓகே, வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் ஈச்சனாரி அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து போர்ட்லேயே வந்து நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த விநாயகர் கோவிலில் வந்து புது வண்டி வாகனங்கள் வந்து இப்போ காரு, பைக்கு, மற்ற ஏதோ புதுசாக நம்ம ஆட்டோஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு தான் இங்கே பாருங்க நிறைய வண்டி நிற்கிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இங்கேயே பூஜை போடுறாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வண்டி, எல்லாமே புது வண்டி. இங்கே பாருங்கள், இனோவா கிறிஸ்டா, அப்புறம் ஹோண்டாவில் ஒரு வண்டி, அப்புறம் அந்த பக்கம் ஆட்டோ, புது பைக்கு ஒரு 4-5 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் இங்கே வந்து பூஜை போட்டிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் பழமையான விநாயகர் கோவில் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி கோவிலோடைய மெயின் சைடு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், அதான் நம்ம ஃபுட் வேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வைக்கிறதுக்காக நீட்டாக வந்து சூப்பராக வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைட்லேயே பார்த்தீங்கன்னா சாமியோடைய பூஜை பொருட்கள், சாமிக்கு விநாயகருக்கு மாலை, மற்ற சாமி பூஜை ஜாமானங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பக்கமும் சில கடைகள் இருக்குதுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். சில டாய்ஸ் கடை எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஏதாவது விநாயகர் கோவிலில் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல சிதறு தேங்காய் போடுவாங்க. பார்த்திங்களா, இங்கே மரத்துக்கடியில் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். ஓகே, இங்கே வந்து நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நடந்தது, வேறு ஏதாவது நம்ம உடைக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் சதற்காய் பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஒரு ஐயா வந்து போட்டிருக்காரு. ஓகே, அப்படியே வாங்க நம்ம அப்படியே வந்து கோவிலோடைய உள்ளே போவோம். ஓகே, ஆல்ரைட் மக்களே, அப்படியே வாங்க நம்ம கோவிலுடைய உள்ளே போவோம். அப்படியே கோவிலுடைய உள் நுழைவாசல். அதே மாதிரி நம்ம ரோட்லேருந்து பார்த்தாலே விநாயகர் நல்லா தெரிவார். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து கோவில் குட்புறம் வந்து நம்ம வந்தாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்ட விநாயகர்னு சொல்லியிருந்தேன்னா 6 அடி உயரமும் 3 அடி அகலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் இருக்கார். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹாலிடே டைமில் வந்திருக்கனால கூட்டம் வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு மதுரையிலேருந்து வண்டியில் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்களாமா அந்த காலத்தில். அப்போ வந்து கரெக்டாக ஈச்சனாரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோடைய அச்சாணி வந்து உடஞ்சிருச்சாமா. அதே மாதிரி அந்த வண்டியோட அச்சாணியை வந்து ரெடி பண்ண முடியலையாமா. அதே மாதிரி விநாயகர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியலையாமா. அதனால் விநாயகருக்கு வந்து இங்கேயே வந்து கோவில் அமைத்து இங்கேயே வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி வரலாறு வந்து சொல்லப்படுறாங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பான முறையில் பார்த்திங்கன்னா நம்ம ஈச்சனாரி விநாயகர் பெருமானை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா தினமும் வந்து சூப்பர் அலங்காரத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா விநாயகர் ஒரு அலங்காரத்தில் வந்து நம்ம பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிப்பாராமா அப்படின்னு சொல்லி கோவிலில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே, வாங்க அப்படியே வந்து நம்ம கோவிலில் ஒரு முறை சுற்றலாம். பாருங்கள், கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பிரசாத கடையும் இங்கே இருக்குது. ஓகே, இந்த விநாயகரை வந்து நம்ம அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, இன்றைக்கி சம்மர்னால் மோர் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க மோர் வாங்கி குடிப்போம்.
ஓகே, இந்த மதியான டைமில் சம்மர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வெயில் வேறு லெவலில் அடிக்குது. இந்த டைமில் நம்ம கோவிலில் சூப்பராக மோர் கொடுத்தாங்க. ஓகே, சூப்பராக கொடுத்துச்சு. காலை நேரத்தில் வந்தோம்னா பிரசாதம் எல்லாமே பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்களாம்மா. அதே மாதிரி விநாயகர் பாருங்கள், சேம் வந்து உள்ள கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் விநாயகர் இருக்கார். நல்லா பெருசாக சூப்பராக இன்றைக்கி அருகம்புல் மாலை போட்டு சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. டெய்லியும் வந்து ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்களாம்மா. சந்தனம், திண்ணீர் வித்தியாசமாக அலங்காரம் பண்ணுவாங்களாம்மா. நல்லா பெரிய விநாயகர். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மண்டபம் மாதிரி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம், காதுகுத்து, மற்ற இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்களாம்மா. இப்போ கூட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மேரேஜுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அப்படியே வந்து ஓவராலாக நம்ம சுற்றி பார்த்துட்டு கோவிலுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. வாங்க அதையும் போய் பார்ப்போம் நம்ம. அப்படியே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சைடில் இங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸான இடம் இருக்குது பக்தர்கள்லாம் வந்து வெயிட்டிங்க்கு. அப்புறம் இந்த சைடில் இங்கே ஒரு டாய்ஸ் கடை, புக்கு கடை, இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இங்கே சைடில் இருக்குது. இந்த இடத்துல நந்தவனம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன், ஒரு கார்டன் மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுற இடம் இருக்குது. இங்கே நிறையா தாட்ஸ், பகவத்கீதையில் இருக்கிற தாட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல எழுதி போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நந்தவனம். அப்படியே கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்டனாட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், சூப்பராக செடி, இந்த இடத்துல தண்ணி, இந்த இடத்துல கலை மாடு ஒன்று இங்கே வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. சூப்பர். இந்த இடமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு ஃபார்ம் மாதிரியே சூப்பராக வந்து அழகாக கோவிலோடைய சைடில் இருக்குது. ஆஹா, சூப்பரான ஒரு இடம். அருமையாக இருக்குது இந்த இடமே. ஓகே, சூப்பரான ஒரு விநாயகர் கோவில். கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக வந்திருப்பீங்க. பட் ஆனால் கோயம்புத்தூர் இல்லாமல் வெளியூரில் பக்கத்தில் திருப்பூர் அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். நல்லா சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர். நம்ம ஏதாவது வந்து நினச்சிட்டு அந்த தேங்காய் ஈடுகாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக நடக்குமாமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்களும் வந்து மஸ்ட்டு விசிட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வெளியே போய் அப்படியே கோயிலை வந்து சுற்றி பார்த்து அப்படி நம்ம கிளம்பலாம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சிறப்பான முறையில் ஈச்சனாரி விநாயகர் கோயிலை வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஈசா யோகா மையம், அப்புறம் நம்ம பாட்டியோடைய ஊர் எல்லாமே நம்ம போக போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஓகே, அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.